எவ்வளவு சுயநலமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு ஜனநாயக ஒரு படுகொலை தான் அது. நம்ம சினிமா படத்தை ஒரே நாளில் சினிமாவை பார்க்குற மாதிரி மதுவை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் முடியாது. மதுவை ஒழிப்பதற்கு அடிக்ட் ஆகிறவங்கள அவங்க முதல்ல மீட்டெடுக்கணும். கலைஞரை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, திட்டங்களை இவர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே சொல்லுவார் அப்படின்னு. அவர் வந்தவொடனே மாற்றினதும் எல்லாரும் எதிர்பார்த்தா. ஆனால் இப்போ இன்னைக்கு அவர் வேற பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவங்க ஒரு நாடகம் ஆடுறாங்களா அப்படின்னு அவங்க பழிவாங்க நடவடிக்கையை விட்டுட்டு அவர்கள் செய்யக்கூடிய அவர் வைக்கக்கூடிய வாதத்தை நீங்கள் கேளுங்க. அரசாங்கம்ங்கிறது ஒரு குதிரை மாதிரி, அதில் ஏறி உட்கார வரைக்கும் தான் கஷ்டம். ஏறி உட்காந்து குதிரை அதுவாக ஓட்டிட்டு போயிடும். 9ஆம் வகுப்புலேயே சிபிஎஸ்சியில் மும்மொழி கொள்கை கொண்டு வரீங்க வேணான்னு ஆதரவு எதிர்க்கிறாரு. யாரு? அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை நீங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா ஜேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு 15 நாட்கள் தாண்டி போயிட்டு இருக்கு. பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு பிரச்சனைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சரி செஞ்சுக்கிட்டே வராங்க. விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டும் வராங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ அதிமுகலிருந்து ராஜினாமா செஞ்சு விஜய் அவர்கள் கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு குதிரை பேரம் அப்படின்னு ஒரு பக்கம். இது குதிரை பேரம்லாம் கிடையாது, அவங்களா வராங்க, நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு தொடர்ந்து பண்றது. நயினார் நாகேந்திரன்லேருந்து ஸ்டாலின்லேருந்து நிறைய பேர் அவங்க விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் சூழலை? இல்ல, முதலில் அந்த ராஜினாமா செஞ்சுட்டு போன அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு செய்த துரோகம். அப்புறம் அவரை ஒரு கட்சி தேர்ந்தெடுத்ததில்ல வேட்பாளரா, அந்த கட்சிக்கு செய்த துரோகம். எல்லாவற்றையும் மேலாக நம்மளுடைய வரிப்பணத்தில் நடந்த தேர்தல், அதையும் அவர் மதிக்கல. செலவு வரும். இத்தனையும் தாண்டி நீங்க ஒரு கட்சியில ஒரு 20 நாளுக்குள்ள உங்களுக்கு என்ன ஒரு மாற்றத்தை கண்டுட்டீங்க, எதை நோக்கி போறீங்க, எவ்வளவு சுயநலமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு ஜனநாயக ஒரு படுகொலை தான் அது. ஜனநாயக ரீதியாக 2 கட்சிகளும் வேணான்னு சொல்லிட்டு இந்த பரபரப்புலையும் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. விஜய் அலைங்கிறது ஒரு பெருசாக அடிச்சிட்டு இருந்த காலகட்டத்திலையும் கூட எதுவுமே வேண்டாம், அதிமுக வேணும், நீங்கள் வேணும் அப்படின்ற தேர்ந்தெடுத்துருக்காங்க. அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போகிறதுங்கிறது ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். அதுக்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ண வரலாறுகள் இருக்குது. என்ன பண்ணுறாங்க, அண்ணன் திருமாவளவன் ஒரு முறை திமுக கூட்டணியில் இருந்தார். அதுக்கு பிறகு வேற ஒரு கூட்டணிக்கு போகிறப்ப ராஜினாமா பண்ணிட்டு போனார். பதவிக்காலம் 2 வருஷம் இருக்கிறப்பையும் ராஜினாமா பண்ணிட்டு போனார். மங்களூர் தொகுதியில் நின்னார், ராஜினாமா பண்ணிட்டு போனார். அப்போ ஒரு ஒரு காரணத்தோடு நம்ம ராஜினாமா பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. இல்லை 2 தொகுதியில் நிற்கிறோம், ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணுறதா கூட விஜய் பண்ணார், அது மாதிரி இது இருக்குது. நாங்கள் அம்மாவின் ஆட்சியை விஜய் கொடுக்குறாரு, 15 நாளில் நாங்கள் அவரை அம்மாவின் உருவத்தில் பார்க்குறோம்ட்டு அங்கே போகிறது ஒருத்தர் இது என்ன நியாயம்னே தெரியல. தமிழ்நாட்டு அரசியலில் இது மாதிரியான ஒரு சூழல் நடந்ததே இல்லை. அதாவது 20 நாள் 25 நாளுக்குள்ள ராஜினாமா பண்ணிட்டு வேற கட்சிக்கு போயிருக்கிறாங்க. ஏன் கடைசி தேர்தலில் கூட ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணார், செங்கோட்டையன் ராஜினாமா பண்ணார். அதெல்லாம் கூட கடைசி காலகட்டங்கள் தான் பண்ணாங்க. ஆனால் ஒரு 20 நாளுக்குள்ள ஒரு அணியிலேருந்து இன்னொரு அணிக்கு தாவுறது அப்படிங்கிற வடநாட்டு அரசியல் இங்கே வந்துருச்சோங்கிற ஒரு அச்சம் இருக்குது கண்டிப்பாக. விஜய் அவர்களுடைய செயல்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா இப்போ திரும்ப பை எலெக்ஷன் வைக்கணுங்கிறது ஒன்று இருக்குது, அதில் யார் வெற்றி பெறுவாங்கன்ற கேள்வி இருக்குது. இது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக போகணுங்கிறதுக்காக தான் இந்த நகர்வுகள்லாம் நடக்குது. எதிர்பாராத விதமாக சப்போர்ட்டிவாக போகலைன்னா அந்த களம் மாறும் அப்படின்னு பார்க்க இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ 5 பேர் வந்திருக்கிறாங்க, இன்னும் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்படிங்கும் போது அவங்களுக்கு தேவை ஒரு 15 எம்எல்ஏக்கள் தேவை. தனிச்சு அவங்க இண்டிபெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு 15 பேர் தேவைப்படுறப்போ இன்னும் சில பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் ரிசைன்மெண்ட் வந்தானா கூட இடைத்தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இடைத்தேர்தல் வந்தால் இவர்களுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா போன முறை மாதிரி இவங்க முகம் தெரியாத ஒரு நபரை, பேரே தெரியாத ஒரு நபரெல்லாம் நிப்பாட்டி வச்சு ஜெயிச்ச மாதிரி இந்த மாதிரி ஜெயிக்க முடியாது. ஏன்னா மக்கள் இந்த 15 நாளாக இந்த 1 மாதமோ 2 மாதமோ தேர்தல் வர்றப்போ இந்த ஆட்சியை பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த ஆட்சியின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளே அவங்க ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. இப்போ அதான் பெரிய குறையா இருக்கு. எந்த ஆட்சி நடக்குது இல்லை, அதை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறப்பே நீ யார் தெரியுமா, உங்களை பற்றி தெரியாதான்னு நேரு எதிர் விமர்சனம் தான் பண்ணுறாங்க. நடந்திருக்கு, சரி செய்ய போகிறோம். இப்போ மின்வெட்டு மின்வெட்டு பிரச்சனை இருக்கு. மின்வெட்டு பிரச்சனை கோடை காலம் அதிகமாக மின்சார பயன்பாடு இருக்கிறதுனால டிராப் ஆகிறதுக்கு வரத்தான் செய்யும். அது இயற்கை, எந்த ஆட்சியாக இருந்தாலும் இயற்கை தான். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை யாரோ ஒருத்தர் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிறாரு, கருப்பு ஆடு இருக்கு, 2 லட்சம் கோடி கடன் இருக்கு, இதை சரி பண்ணுறதுக்கு 20 வருஷம் ஆகும் அப்படின்லாம் சொல்றது தன் மீது வந்த ஒரு பொறுப்பை தட்டி கழிக்கிறது. உண்மை நிலவரம் என்னன்னா, இப்போ யூசேஜ் அதிகமாக இருக்குது, பயன்பாடு அதிகமாக இருக்குது, ஷார்ட்டேஜஸ் இருக்குது,
மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட 1500 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 750-800 பேர் இருக்கிறாங்க. மேன் பவர் ஷார்ட்டேஜஸ் இருக்குது. ஓவர்லோட் ஆகிறப்ப டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பஸ்ட் ஆகுது. இதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, நாங்கள் சரி பண்ணுறதுக்கான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் பண்ணிடுவோம். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் மாதிரியாவது பழியை தூக்கி போடுற அரசியல் தான் பண்ணுறாங்க. இப்போ அதை தான் சுட்டி காட்டினா கூட சுட்டி காட்டுறவங்க மேலே வந்து ரிப்போர்ட் அடிக்கிறது, வழக்கு போடுற வேலைகள்லாம் கூட இப்போ இறங்கியிருக்கிறாங்க. இது ஜனநாயக ரீதியாக விமர்சனத்தை நீங்கள் தட்டி கழிச்சிட்டு ஒரு அரசியல் பண்ணணும்னா அது மிகப்பெரிய பின்னடைவு தான் உங்களுக்கு வரும். ஒரு விமர்சனம் வருதுன்னா அவன் சொல்கிறது சரி இருக்கா, நம்ம ஏற்றுக்கலாமான்னு நினைக்கணும். அதை விட்டு அந்த விமர்சனத்தையும் தட்டி விடுறது அப்படிங்கிறது நீங்கள் வெட்டிக்கிறது கூலியது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், மின்சார தட்டுப்பாடு பிரச்சனையில் நீங்கள் வந்து அதை வந்து சரி செய்யறதுக்கு வேலை, அது ப்ராக்டிக்கலாக சொல்லிடுங்களேன். பயன்பாடு அதிகமாக இருக்குது, ஷார்ட்டேஜஸ் இருக்குது, நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் பண்ணிடுவோம், இடையூறுகளுக்கு மன்னிக்கவும் முடிஞ்சிட்டு போகிறத. இதை நீங்கள் என்ன பண்ணுறாங்க, போன ஆட்சி காலத்தில் இருந்த அதிகாரிகள் வந்து இதை பிடிங்கிட்டு போயிடுறாங்க, ஃபீஸ் கரியர் பிடிங்கிட்டு போயிடுறாங்க, ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்கன்னு வேறு பக்கம் தள்ளி விடுற அரசியல் தான் பண்ணுறாங்க. இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது எல்லா ஆட்சி காலத்திலையும் இருக்கிறது தான். இது வந்து நம்ம வந்து புதுசாக விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ், அப்புறம் வந்துட்டு இந்த வயலன்ஸ்ன்னு இருக்குது நமக்கு. இப்போ ஆமாம், இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் இப்போ நடந்த சம்பவங்கள்லாம் பெரும்பாலும் டொமஸ்டிக் வயலன்ஸ் தான். ஒரு 2 வீடு பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, அதில் ஒரு சிறுமியை வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான். இதுக்கு அரசாங்கம் வந்து சட்டங்கள் கடுமையாக்கலாம், பொறுப்பு ஏற்கிறது எப்படி முடியும்? இது சட்டம் ஒழுங்கு கட்டு போச்சு, நம்ம பிளேம் பண்ண முடியாது. இப்போ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குற்றவாளியை அரசாங்கம் எவ்வளவு வேகமாக கைது பண்ணியிருக்கு, 24 மணி நேரத்தில் கைது பண்ணியிருக்காங்க. அவனுக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கணும். சட்டத்தை மாற்ற முடியாது நம்மளால், அது வந்து ஒன்றிய அரசு தான் பண்ணணும். அப்போ ஆல்ரெடி போக்சோக்கர் மாதிரி சட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. அப்போ சட்டங்களை கடுமையாக்கலாம், தண்டனைகளை குறைக்கிறதுக்கான வழியை செய்யலாம். இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையை அரசாங்கம் போய் எப்படி சரி பண்ண முடியும்? ஒரு பக்கத்து 2 வீட்டுக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை அரசாங்கம் எப்படி சரி பண்ண முடியும்? அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, மது பழக்கம், போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு, அதனுடைய விளைப்பாடு தான் கிரைம் அதிகமாகுதுங்கிறாங்க. போதை இப்போ வந்து பல வழிகளில் இன்றைக்கி வருது. இன்றைக்கி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசனாக யூஸ் பண்ணுறதெல்லாம் போதைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறோம், ஓவர் டோஸாக பண்ணுறாங்க. அப்போ எந்த வழியில் நம்ம அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ இவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களை வந்து ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து இவங்களை வந்து ட்ரெயின் பண்ண வேண்டிய கட்டாயம் அடிப்படையிலேருந்தே மாற்றணும். அது ஒரு 5 வருஷம் ஒரு பெரிய ஒரு பயிற்சியாக நம்ம செஞ்சால் தான் அவங்களை வந்து காப்பாற்ற முடியும். ஆல்ரெடி அடிக்டாக இருக்கிறவங்களுக்கு நிறையா ரீஹபிலிட்டேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணணும். ஒவ்வொரு மாவட்டம் மாதிரி இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. அதை வந்து அதிகப்படுத்தி அது ஆட்களை கொண்டு வந்து அவங்களை சரி பண்ணக்கூடிய வேலையை பார்த்து இப்படி தான் மது ஒழிக்க முடியும். நம்ம சினிமா படத்தை ஒரே நாளில் சினிமாவை பார்க்குற மாதிரி மதுவை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. மதுவை ஒழிப்பதற்கு அடிக்ட் ஆகிறவங்கள அவங்களை முதல்ல மீட்டு எடுக்கணும். இப்போ கடைகள் எல்லாம் மூடுறதுங்கிறது அந்த ஸ்டெப்ல எடுக்கலாம். ஆமாம், அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். அது ஆல்ரெடி இருக்கிற ஜீவோ தான் அது. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், அது வழிபாட்டு தலங்கள் இருக்க இடத்துல ஆனால் அது இடமாற்றம் பண்ணுறாங்கன்ற ஒரு விமர்சனம். அதான் அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னா 717 மதுக்கடைகள் மூடப்படும் போடுறாங்க. இந்த மாதிரி வழிபாட்டு தலங்கள் பள்ளி கல்லூரியில் இருக்க இடத்துல அடுத்த நாளே காலம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேராக கொண்டு போய் கேமரா எடுத்து கடையில் அடைச்சிட்டாங்கன்னு வீடியோ எடுத்து வந்து போட்டான். 10 மணிக்கே போட்டால் மறுபடி கடத்த வந்துட்டான். இதில் என்னன்னா அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அறியாமை தலை தான் அது. இப்போ 717 கடைகளை மூடணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 மாதம் ஆகும். முதல்ல அந்த கடையே வந்து மாற்றம் பண்ணணும். கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஏதாவது பண்ணணும். அப்புறம் வந்து அந்த கடையில் பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு எல்லா மதுக்கடையுமே அவங்க ஓன் பில்டிங் கிடையாது, அவங்க கேஸ் போட்டிருப்பான். எனக்கு தெரிஞ்சே சென்னையில் ஒரு இடத்துல என்னென்னா, அந்த மதுக்கடையை காலி பண்ணணும்னு பல பேர் நம்மள மாதிரி ஆட்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பில்டிங் ஓனர் கேஸ் போட்டிருக்காங்க, கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படி அதை காலி பண்ணுவீங்க? கேஸ் முடிஞ்சால் தான் முடியும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சிக்கல் இருக்குது. அப்போ குறைக்கணுங்கிற விஷயத்தில் தீவிரப்படுத்தி இருக்குது, வரவேற்கத்தக்கது. அது உடனே செய்ய முடியாது, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும். இப்போ 10 ரூபா விற்கிறாங்க பாட்டிலுக்கு, இப்போ 20 ரூபாய் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது எப்படி சரி பண்ண முடியும்? கேரளாவை போல் பில்லிங் சிஸ்டம் கொண்டு வரலாம். இப்போ எப்படி கேரளாவில் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு கவுண்டர் மாதிரி போட்டிருக்கிறாங்க, இந்த பக்கம் ஏறி நம்ம வந்து காசு கொடுத்தோடனே ஒரு பில் போட்டு கொடுக்குறாங்க. அதை வந்து இந்த பில்லை வந்து அந்த பக்கம் கொடுக்குறப்ப அவங்க வந்து அதை கொடுக்குறாங்க, ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு பில்லிங் சிஸ்டத்தில் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்குறது வராது, கணக்கில் வந்துடும், எல்லாமே கணக்கில் வந்துடும். ஒரு சாஃப்ட்வேர் போட்டோம்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ டாஸ்மாக் கடை இருக்கோ அந்த டாஸ்மாக் கடை ஒரு நாளுடைய டேலி எவ்வளோ ஆகுது, வருமானம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது அங்கே உட்காந்து ஹெட் ஆஃபீஸில் உட்காந்து மானிட்டரிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறையா சாஃப்ட்வேர் வந்துருச்சு. அதை போட்டுட்டாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. டைமிங்குமே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். கரெக்டாக அந்த 9:30 மணிக்கு அந்த பில்லிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். அதெல்லாமே கரெக்டாக வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக பில் போட முடியாது. இதெல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மேட்ரு. பக்கத்து மாநிலத்தை கேரளாவில் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செய்கிறத விட்டுட்டு நாங்கள் வந்து உடனே வந்து மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல அடிக்ட் ஆகிருக்கிறவங்கள ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். அடிக்ட் ஆகிருக்கிறவங்கள அவங்கள வந்து முதல்ல காப்பாற்றணும்.
புதுசாக யாரும் அடிக்ட் ஆகாமல் தடுக்கணும், மதுக்கடைகளை குறைக்கணும், விலையை குறைக்கணும், இவ்வளோ இருக்குது. நீங்கள் அடிப்படையில் இருந்தே ஊழல் மாதிரி இன்றைக்கி மது வந்து புறையோறி போயிடுச்சு. ஒரே நாளில் மதுவை ஒழிச்சிடவே முடியாது. அப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிக்கலாக என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து மதுக்கடைகளை குறைக்கலாம். முதல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கல்ல, அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுலேயுமே வந்து சொன்னது மாதிரி இல்லை, அதுக்குள்ள ஒரு சில உள்ளடிகள்லாம் இருக்குது, அது வந்து நலன் கிடையாதுன்னு விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. இது என்ன சார் பண்ணணும்? இல்லை, அனைத்து விவசாயிகளுக்கு மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த 5 ஏக்கர் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வந்து பலருக்கும் வந்து ஒரு ஷாக் ஆச்சு. போன முறை திமுக ஆட்சி தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக இப்போ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணி 5000 ரூபா போட்டாங்க இல்லையா, இந்த 5000 ரூபா போட்டது 1 கோடியே 30 லட்சம் இந்த இது ரேஷன் கார்டுக்கு போட்டிருக்காங்க. போடாதவங்கலாம் எதிர்ப்பு. அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு வீட்டுக்கு 5000 வந்துருக்கு, ஒரு வீட்டுக்கு 5000 வரல. மிகப்பெரிய டிராபேக் ஆயிடுச்சு. 1 கோடி 2.5 கோடின்னு நினைக்கிறேன், 2 கோடி 50 லட்சம் 60 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு, 1 கோடி 30 லட்சம் போட்டிருக்காங்க. மிச்சம் இருக்கிறபடி சரிபாதி ரேஷன் கார்டுக்கு வந்து பணம் போல. அப்போ ஒரே காம்பவுண்டுக்குள்ள வயசானவங்களா இருப்பாங்க, அவங்க வந்து வெறும் அரிசி கார்டு மட்டும் வச்சிருப்பாங்க, சக்கரை கார்டு மட்டும் வச்சிருப்பாங்க, அவங்களுக்குலாம் பணம் போல. அந்த மாதிரி 1 கோடி 20 லட்சம் பேருக்கு 5000 ரூபா போல. அப்போ ஒரே காம்பவுண்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்கு வந்துருக்கு, ஒரு வீட்டுக்கு வரல. நான் என்ன பண்ணேன், என்ன போடலன்னா அவங்க கோவமாகி அந்த வாக்குகளை வந்து வேற பக்கம் போட்டாங்க. இது ஒரு பெரிய செட்பேக் ஆச்சு. அதே மாதிரி தான் இப்போ விஜய் வந்து இந்த வேலையை பண்ணுறாரு. இது அதிகாரிகள் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பிளான். இது அதிகாரிகள் போடுறதை தாண்டி அரசியல்வாதிகள் கொஞ்சம் யோசிக்கணும். அது வந்து ஜெயலலிதா அவர்கள் போன்றவர்கள், கலைஞரை போன்றவங்க அதிகாரிகளை வந்து இவங்க வேலை வாங்குவாங்க. இவங்க தான் சுப்பீரியர். அதான் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் சொன்னார் அன்னைக்கு. நம்ம ஜெயலலிதா இருக்கப்போ வந்து நாங்கள் ஃபைல் கொண்டு போவோம். ஃபைல் கொண்டு போனோன்னா ஒரு பென்சில் வச்சுருப்பாங்களாம், வரிசையாக படிச்சுட்டே வருவாங்களாம். அந்த இட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ரவுண்ட் பண்ணுவாங்களாம், ஸ்கூல் டீச்சர் மாதிரி. நாங்கள் ஒரு ஃபைல் வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி கொண்டு போவாங்க, அவ்வளோ மைனூட்டாக போவாங்க, ரொம்ப சரியா அவ்வளோ மைனூட்டாக அந்த ஃபைல் பார்ப்பாங்க. எனக்கு அவங்க சொல்கிறாங்க, ஃபைல் பார்த்து சிஎம்ல ரொம்ப மைனூட்டாக ஃபைல் பார்த்த ஒருத்தவங்க அவங்க தான். அதில் ஒரு ஒரு எழுத்து கூட மிஸ்டேக் இருக்கக்கூடாது, அந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணுமா, ஃபைல் கசையும் கொண்டு போகக்கூடாது, அதில் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும் அப்படிம்பாங்களாம். அப்படி வந்து உட்காந்தாங்கன்னா அத்தனை ஃபைலையும் உட்காந்து முழுவதுமாக படித்து பார்ப்பாங்களாம். படித்து பார்த்துட்டு அதில் மிஸ்டேக் இருக்குது மிஸ்டர், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்வாங்களாம். அதை வந்து பென்சிலில் மார்க் பண்ணுவாங்களாம். அப்படிலாம் இருந்தது. அப்போ அவங்க வந்து சில ஆர்டர் போடுவாங்க. ஒரு சம்பவம் கூட அன்றைக்கி சொன்னாங்க. இங்கேருந்து டெல்லிக்கு ஒரு மீட்டிங்கு போயிருக்கிறாங்க, ஒரு முக்கியமான ஃபைலை வந்து அவங்க இங்கே மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போலாம் வந்து உங்களுக்கு வந்து இது கிடையாதுல்ல, அமுக்க முடியாது உடனே. அப்போ முதல் நாள் வந்து அந்த ஃபைலை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அம்மா நாளைக்கு நீங்கள் இதை தான் வந்து டெல்லியில் இங்கே பேச போகிறீங்க அப்படிங்கிற ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபைலை கொடுத்தாங்க. வாங்கி பார்த்துட்டாங்க, இதுதான் வருதுன்னு பார்த்துட்டு அந்த ஃபைலை அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. ஃபாலோ பண்ணி கொண்டு வரக்கூடிய செக்ரட்டரிஸை வந்து அந்த ஃபைலை மிஸ் பண்ணிட்டாங்க சென்னையிலேயே. அடுத்த நாள் காலையில் அவங்க அந்த மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க மிஸ்ஸிங் ஃபைல் அப்படின்னு. அப்படியா, சரி பரவாயில்லன்ட்டு போய் உட்காந்துட்டு அவங்க என்ன அந்த ஃபைலில் எழுதியிருந்தாங்களோ அதை அப்படியே பேசினாங்களாம். ஒன்ஸ் ரீட் பண்ணதோட அது மாதிரி தான் கலைஞரை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, திட்டங்களை இவர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே சொல்லுவார் அப்படின்னு. இது போடியா, இது போட்டால் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகியா அப்படின்னு சொல்லி இவர் தான் ஐடியாவே கொடுப்பாரான். அந்த மாதிரி ஆளுமைகளை பார்த்த தமிழ்நாடு, அதனால தான் 50 வருஷம் இன்றைக்கி தமிழ்நாடு சிறந்திருக்கக்கூடிய மாநிலம். தமிழகத்தில் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். அந்த காலேஜ் 99% வட இந்தியர்கள் படிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு காலேஜில். அப்போ கல்வி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சிறந்திருக்கு. தனியார் கல்லூரியிலும் சரி, அரசு கல்லூரியிலும் சரி, மருத்துவம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாமே வட இந்தியர்கள் வெளிநாட்டிலேருந்து வராங்க. இந்த கிரிப்ஸ் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள், இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து, அரேபியன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறையா வர்றாங்க. அப்போ கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், இன்றைக்கி வேலைவாய்ப்புக்கு தேடி வராங்களே. 2000 3000 கிடைச்சா சம்பளம் டெய்லி போதும்னு நினச்சி வெளிநாட்டில் வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க. அப்போ 50 ஆண்டுகளில் பார்த்து உருவாக்கி வச்சுருக்காங்க. கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு இன்றைக்கி வந்து பெரிய அளவில் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சுருக்கிறதுக்கு காரணம் அந்த 2 கட்சிகள் போட்டது. அதை வந்து மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து இன்றைக்கி ஒரு விஜய்க்கு கிடச்சிருக்கு. அப்போ ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய வேலையில் இருக்கிறாரு. என்ன செய்யறாரு பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ தான் வந்திருக்காரு. இப்போ இன்னைக்கு டெல்லி போயிருக்காரு, மோடி அவர்களை சந்திக்கிறதுக்காக போயிருக்காரு. ஏற்கனவே கடிதம் அமைச்சிருந்தார் மேகதாது அணையை குறித்து. கர்நாடகா சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்டாப் பண்ணி வைங்க, எங்களையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரியான ஒரு அரசியல் அவர் தொடங்கியிருக்காருங்கிறது எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் பாராட்டுறாங்க, ஆனால் இன்னும் அதை வந்து வீரியமாக பண்ணணுங்கிற இல்லை. இது வந்து ஒரு முதலமைச்சராக நேற்று கேரளா முதலமைச்சர் சதீஷன் பார்த்துருக்கிறார் போய். இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான். அது இல்லாமல் ராகுல் காந்தியை பார்க்குறாரு, சோனியா காந்தியை பார்க்குறாரு. முதல் முறையாக தேர்ந்தெடுத்தவர் தலைவர், எதிர்கட்சி தலைவரை பார்க்குறது வந்து ஒரு நார்மலான ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். இல்லை பெரிய இது கிடையாது. இப்போ என்ன அவருக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி. அங்கே ஆனால் கட்டியே தீர்வோன்னு சிவகுமார் சொல்கிறாரு.
ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர் விஜயினுடைய அமைச்சரவையில் அமைச்சர் இருக்காங்க 2 பேர், மிகப்பெரிய போர்ட்போலியோ இருக்காங்க, சுற்றுலாத்துறையும் உயர்கல்வித்துறையும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அதுதான் ஒரு தர்ம சங்கடம். இந்த மாதிரியான சுச்சுவேஷனை முதல் முறையாக சந்திக்கிறாரு விஜய். அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல. காங்கிரஸ் உடைய ஈடுபாடு இதில் இருக்குமா? ஏன்னா அவங்க தான் பேச வேண்டிய இடத்துல இருக்காங்க, இவங்க அமைச்சர் பதவியில் வகிக்கிறாங்கும் போது அவங்க தான் இதை சுமூகமாக முடிச்சு கொடுக்கணும். தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு விஸ்வநாதன் சொல்றாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் சொல்றாரு. அங்கே வந்து நாங்கள் அமைச்சே கட்டிய தீர்வுன்றாங்க. இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இன்னைக்கு கூட ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. ஆளுநரை வந்து முதலமைச்சர் நியமிக்கிறதாக தான் நம்முடைய மரபு இப்போ இருக்கு. இல்லை ஆளுநரை நியமிக்கலாம், அதில் என்ன தவறு இருக்குங்கிற மாதிரி இவர் பேசின விஷயம் வந்து பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. அது மனைமா மறுப்பு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுறது வந்து ஐஏஎஸ் அருண் அவர்கள் மேலே காட்டமான விமர்சனங்களை வச்சுருந்தாங்க தாவேகா. அவர் வந்தவொடனே மாற்றினதும் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தா. ஆனால் இப்போ இன்றைக்கி அவர் வேறு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவங்க ஒரு நாடகம் ஆடுறாங்களா அப்படின்னு ஆதவர்ஜுனாவையும் தாவேகாவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களையும் கேட்குறாங்க, திமுகலேருந்தே கேட்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது அப்படி தான் நரேட்டிவ் செட் ஆகுமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அவர் அதிகாரிகள் மீது ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா ஏதாவது அவங்கள்ட்ட ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும். ஒட்டுமொத்தமாக அவங்கள வந்து போட்ட மாட்டாங்க. இப்போ ஒரு சில குறைபாடுகள் இருக்குன்னா இந்த குறைபாடை வந்து சரி செய்யறதுக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போட்டால் சரியாயிரும்னு நினைப்பாங்க. இவருக்கு ஒரு திறமையான ஆஃபீஸரு, இவரை மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ சில குறைபாடு இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் அவர் குறையாக இருக்காரு, வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போட்டால் சரியாக செய்வார் அப்படின்னு போட்டலாம். திருப்பி விமர்சனம் வந்தால் மாற்றுவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் நீங்கள் எப்படி எவ்வளோ நாள் மாற்றுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மாதம் கூட யாருமே இருக்கிறதில்ல. அப்படி விமர்சனங்கள் வர்றதை ஏற்றுக்கிறாங்க. நம்ம அதை உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த தாவேகாவின் அரசாங்கத்தை நோக்கி நம்ம வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா விமர்சனங்களை வந்து அதை ஏற்றுக்கிறாங்க. இந்த ஜோசியருடைய நியமனமாக இருக்கட்டும், இந்த 100 யூனிட் மின்சாரமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த விமர்சனமாக வர்ற பட்சத்தில் அதை ஏற்றுக்கிட்டு திருத்திக்கிறாங்க. அதே மாதிரி அதிகாரிகள் மீது வரக்கூடிய விமர்சனத்தையும் செவிசாய்க்கணும். அதே மாதிரி ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் வைக்கக்கூடிய விமர்சனத்தையும் கேளுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு நியூட்ரலான நியாயமான ஒரு அரசியல் செய்ய முடியும். அவங்க பழிவாங்க நடவடிக்கையை விட்டுட்டு அவர்கள் அவர் வைக்கக்கூடிய வாதத்தை நீங்கள் கேளுங்க, குற்றச்சாட்டுகளை கேளுங்க. அதான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும். இந்த 5 ஆண்டுகள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க தாவேகா. இப்போ வந்திருக்காங்களே தவிர அவங்க 5 ஆண்டுகள்லாம் ஆட்சியில் இருக்க முடியாது. எப்படியும் ஒரு ஆட்சி கவர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஒன்றும் அவரே ரிசைன் பண்ணிடுவார், இல்லை இங்கே எதாவது தாங்காமல் பண்ணிடுவார், இல்லை இடைத்தேர்தல் வந்துடும், இப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டே இருக்கு. இல்லை, இது வந்து தோற்று போனவர்களோட ஆற்றாமையில் பேசுகிறாங்க. 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நடக்கும், உறுதியாக நடக்கும், மாற்றமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு விசிகா இன்னைக்கு வந்து அந்த ஆட்சி கவலுவதற்கு நாங்கள் என்னைக்கும் துணை போக மாட்டோம்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸ் அவங்க வந்து 2031 வரைக்கும் நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டோன்ட்டாங்க. அதனால வந்து இந்த ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒன்றும் சட்டமன்ற உறுப்பினர் சில பேர் அமைச்சர் பதவிங்கிறது முக்கியம் இல்லையா? இப்போ விசிகாவுக்குமே அமைச்சர் பதவிங்கிறது ரொம்ப நாளாக கண்ட கனவு இல்லை. ஸோ அதை விட்டுட்டோ அல்ல அதுக்கு ஒரு அதுக்காக அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஒட்டுக்கொள்ள இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கூட ரவிக்குமார் வந்து இந்த ஆளுநர் விவகாரத்தில் துணைவேந்தர் விவகாரத்தில் கண்டிச்சிருக்காங்க. அப்போ அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளேயே இருந்து எதிர்த்து அவருடைய குறைகளை சுட்டி காட்டுறது ஆரோக்கியமான ஒரு அரசியலை கொண்டு போறதுக்கு ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருக்கு. விஜய்க்கு ஒரு ஆரோக்கியமான அரசியல். ஏன்னா புதுசு எல்லாமே புதுசாக வந்திருக்காங்க. அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஒரு அதிகாரி ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுக்குறாரு, கையெழுத்து போட்டார், அது விமர்சனமாகுது, உடனே இவங்க கண்டிக்கிறாங்க, உடனே வாபஸ் வாங்குறாங்க. இது சரியில்லை. இது வந்து ஒரு திருத்தப்படுது. ஆரோக்கியமான தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல அங்கே கூட்டணி வலுவான கூட்டணி அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி அங்கே இருக்கு. அப்போ இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். அவங்க நின்று 6 மாசத்துல கலைஞ்சிரும், ஒரு வருஷத்துல போயிடும் அப்படிலாம் கிடையாது. அரசாங்கம்ங்கிறது ஒரு குதிரை மாதிரி, அதில் ஏறி உட்கார வரைக்கும் தான் கஷ்டம். ஏறி உட்காந்து குதிரை அதுவாக ஓட்டிட்டு போயிடும். அதனால இவங்களுக்கு 106 108 பேர் இருக்கிறாங்க. இப்போ வந்து கூட்டணி கட்சி கொடுத்துருக்காங்க, ஒரு 5 பேர் வந்திருக்காங்க, இன்னொரு 5-6 பேர் வருவாங்க. பை எலெக்ஷன் வந்தால் கூட ஒரு பாதி வந்தாலும் கூட இந்த கவர்மெண்ட் ஸ்மூத்தாக போயிடும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய பெரிய பிரச்சனைகளை இவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கிறத வச்சு தான் இதனுடைய அடுத்த கட்டம் இருக்கும். ஓகே. இப்போ வந்து இவங்க மெஜாரிட்டியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பை எலெக்ஷன்லாம் வருது. இப்போ இவங்கெல்லாம் வராங்க, இப்போ குதிரை பேரம்ங்கிற பேச்செல்லாம் வர்றதுக்கு காரணம் அதுதான். அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லையா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மேலே, என்னைக்கு வேணால் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறனால தான் இவங்க மெஜாரிட்டியை காட்டணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை இவங்க கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக? இல்லை, மெஜாரிட்டியை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறாங்க. கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து ஆதரவு இருக்குது, கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, விசிகா உள்ள இருக்குது, காங்கிரஸ் உள்ள இருக்குது, ஐஎம்எல் உள்ள இருக்குது. எந்த நேரத்துலையும் இவங்க வந்து ஒரு ஏதாவது பெரிய இஷ்யூ வருது, ரிசைன்மெண்ட் வெளியில் போயிட்டாங்கன்னா ஆட்சிக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்துடும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, நம்ம சொந்த காலையில் நிற்கணும் அப்படின்றத ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பும் கிடையாது. ஆனால் அது ஒரு வழியில் இன்றைக்கி விமர்சனமாகுது. பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணி வந்திருக்காங்கன்னா, போன ஆட்சி காலத்தில் நம்ம பார்த்தோம். அதிமுக ஆட்சி காலத்தில் நம்ம இருக்கிறப்ப தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு அணியாகவே இருந்தாங்க சட்டமன்றத்துக்குள்ள. அந்த மாதிரி இல்லாமல் ரிசைன்மெண்ட்டே வாங்கன்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து, ரிசைன் வாங்க, எங்கள் மேலே ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க. ரிசைன் பண்ண போன இவங்க மேலே தான் நமக்கு விமர்சனம். தாவேகா மேலே நமக்கு விமர்சனம் கிடையாது. தாவேகா வந்து அவங்க தெளிவாக இருக்கிறாங்க.
என்டிஏல நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் ஜெயிச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எங்களுக்கும் அந்த ஷேடோ ஒழுங்கும் வேணான்றாங்க. பாஜகவுடைய அந்த இது வேண்டான்னு நினைக்கிறாங்க. பாஜக ஓட்டும் உங்களுக்கு விழுந்திருக்கும்ல, அந்த ஒரு ஓட்டு கூட எங்களை வேண்டான்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தெளிவான அரசியலாக தான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இவங்க தான் அதை வந்து பதவிக்காக வந்து 24 நாளில் 20 நாளில் 21 நாளில் ரிசைன்மெண்ட் அங்கே போகிறது வந்து விமர்சனம் இவர்களை நோக்கி தான் வைக்கணும். அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களை அப்படி சேர்க்கறது என்ன இருக்குது? உதாரணத்துக்கு ஒரு 25 பேர் 31 பேர்னு வச்சுக்கணும். 31 பேர் இருக்கணும். 31 பேரை இவங்க ஒரு அணியாக செயல்பட்டு இவங்க வந்து கூட்டணிகள் கொண்டு வந்து வச்சுக்கலாமே. அது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. ஆமாம், இருக்காது. ஆனால் அவங்க என்னன்னா ஒரு விமர்சனம் வரும். அதே நேரத்தில் நீங்கள் ரிசைன்மெண்ட் வாங்க, நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம்னு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கொடுக்குறாங்க, நம்பிக்கை கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது தாவேகா தரப்பில் நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோங்க, அவங்க தாங்க எங்களை நோக்கி வர்றாங்க, நான் என்னங்க செய்ய முடியுன்ற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ரிசைன் பண்ண அந்த சட்டமன்ற உறுப்பினர் நோக்கி தான் கேட்குது. இப்போ அம்பாசமுத்திரத்தை பொறுத்த வரைக்கும் யூசுப் சிப்பை ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அவரை தொடர்ந்து அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. அவருக்கான ஒரு தனி செல்வாக்கு இருக்குது. அப்படிங்கும் போது அந்த மக்கள் வந்து இரட்டையையும் அவரையும் நம்பி தான் ஓட்டு போட்டுருக்காங்க. இப்போ அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறது வந்து எந்த விதத்தில் நான் மக்கள் நல்லது செய்யறதுக்காக ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்றார். அப்போ மக்கள் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் எதுவுமே செய்ய முடியாதா? என் பதவி தான் பவர் தான் செய்ய முடியுமா? எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இதை செய்யலாமே, நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் மேலே வைக்கிற ஒரு பெரிய விமர்சனமோ இல்லை ஒரு பெரிய டவுட் இருக்குது அப்படின்னா, அவர் வந்து மத்திய அரசை எதிர்த்து இது செயல்பட மாட்டாரோ? இப்போ திமுகவை மக்கள் ஆதரிச்சதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மாநில அரசை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க, பாஜக எதிர்ப்பு அரசியல் ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்து விஜய் பண்ணுவாரா? கொள்கை எதிரின்னு சொன்னாலுமே அவர் மோடி அவர்களை எதிர்த்தோ இல்லை மாநில பிரச்சனைகளுக்காக மத்திய அரசுகிட்ட சண்டை போட்டு ஒரு தீர்ப்பை வாங்குவாராங்கிற ஒரு பயமோ ஒரு கேள்வியும் வந்துட்டே இருக்கு. எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து பைபாஸில் போயிட்டே இருந்தீங்க கட் பண்ணி. நான் நடக்கிறது வந்து சட்டமன்ற தேர்தல், நாங்கள் எதுக்கணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் எதிர்த்தே ஆகணும். பிஎம்சியில் உங்கள் நிலைப்பாடு என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தலில் உங்கள் நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவில் உங்கள் நிலைப்பாடு என்ன? பெட்ரோல் டீசல் விலையில் நிலைப்பாடு உங்களுக்கு என்ன? சப்சிடியில் உங்கள் நிலைப்பாடு என்ன? 4,500 கோடி ரூபா வரவாமல் நிற்குது. பிஎம்சியில் சேர்த்தா தான் நிப்பாட்டு வச்சுருக்காங்களே ஃபண்டு, எஜுகேஷன் ஃபண்டு, அதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? இனி பேசியே தான் ஆகணும். இனி பேசவே மாட்டேன், பாஜக இருக்க மாட்டேன், ஒன்றிய அரசு எதிர்த்து பேச மாட்டோம் அப்படின்னா அது வேற மாதிரி தான் எக்ஸ்போஸ் ஆகும். அது என்ன எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? அதை நீங்கள் வந்து எதிர்க்கிறது வேற, வந்து அனுசரித்து போகிறது வேற. உரிமைகள் சார்ந்த விஷயத்தை எதிர்த்தான ஆகணும். மத்திய அரசோட இணக்கமான தாங்க நாங்கள் வந்து இங்கே திட்டங்களை கொண்டு வர முடியும்னு பார்க்குறாங்க. நேற்று அண்ணாமலை பேசியிருக்காரு, 9ஆம் வகுப்புலேயே சிபிஎஸ்சியில் வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வரீங்க வேணான்னு ஆதரவு எதிர்க்கிறாரு. யாரு? அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை நீங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் அதில் விஜய் அமைதியாக இருக்காரு, ஆச்சரியமா இருக்கு. அப்போ விஜய் வந்து தமிழ்நாட்டின் உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் அவர் மௌனமாக இருந்தார்னா எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பார். அவர் நீண்டகால அரசியலுக்கு அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக வரும். என்ன செய்ய போறாருங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். கண்டிப்பாக சார், தேவையான விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறாரான்னு பார்க்கலாம். இன்னும் காலங்கள் இருக்குது, கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம்னு சொல்கிற மாதிரி பார்க்கலாம். கல நிலவரங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுடைய நேரத்துக்காக உங்களுடைய கருத்துக்களுக்காக ரொம்ப நன்றி சார்.